வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு ரூபேஷ் சத்ரி. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி எடுத்து வந்திருக்கு. இந்த ரெசிபி இந்த தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிபி பாத் கார்போ. ஓகே, இதை எப்படி ரெடி பண்ணுறா நான் உங்களுக்கு வீடியோலேயே ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி கொடுங்க. நம்ம சூப்பர் வீடியோலாம் எடுத்து வரா. இன்னொரு விஷயம்னா, என் சேனல்ல நிறைய லாங் வீடியோலாம் போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் விசிட் கூட பண்ணுங்க பாருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பாருங்க கைஸ், கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கு. 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கு. இந்த சிக்கனை நம்ம நைஃப்பில் தான் சாப் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு விட்டு சாப் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சிக்கனை நல்லா சாப் பண்ணோம். ஓகே, அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணோம், கொஞ்சம் ராப்பாக சாப் பண்ணோம். அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இதை நான் போட்டிருக்கு லெக் பீஸு. ஓகே, லெக் பீஸ் போட்டால் இன்னும் சூப்பராக நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சிக்கனு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது சிக்கனு. அவ்வளோ ஃபைனாக சாப்பிடும் வருது. அதுக்கு நம்ம சிக்கன் கூட இன்னும் பீன்ஸு பேசில் தேவைப்படும். ஓகே, இதை நான் சைட்லேயே வச்சுருக்கேன். ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கு. கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகணும். ஓகே, ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னா கொஞ்சமாக போடலாம் கார்லிக் சாப்பு. ஓகே கைஸ், கொஞ்சமாக கார்லிக் சாப் போட்டு கார்லிக் சாப் இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம சாட்டே பண்ணணும். ஜாஸ்தி ஃப்ளேம் பண்ணக்கூடாது, அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா இருக்காது, பான் ஃப்ளேவர் வரும். ஸோ இதே மாதிரி ஸ்லோலி நம்ம கார்லிக் குக் பண்ணணும். கார்லிக் இதே மாதிரி குக் பண்ணோன்னா கொஞ்சம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணணும், ப்ரௌன் ஆகணும். ஓகே கைஸ், இப்போ போடுறதுக்கு கொஞ்சமாக பீன்ஸு. ஓகே, பீன்ஸ் ஸ்லைஸ் பண்ணியிருக்கு பீன்ஸு. அந்த பீன்ஸு கொஞ்சமாக போட்டிருக்கு. இது வீட்டு கூட இது ஆனியன் கார்லிக்லேயே நல்லா சாட்டே பண்ணணும். ஓகே, சாட்டே பண்ணோன்னா இந்த பீன்ஸ் நல்லா நம்ம சாட்டே பண்ணால் நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா டேஸ்ட் கூட கிடைக்கும். ஓகே, நான் பாயில் பண்ணல, அப்படியே பச்சையாக போட்டிருக்கு. ஓகே, பீன்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஸ்லோலி ஃப்ளேம் பண்ணணும். நெக்ஸ்ட் போட்டிருக்கு கொஞ்சமாக சிக்கன் போட்டிருக்கு. சிக்கன் கூட இதே மாதிரி நம்ம ஸ்லோலி நம்ம சாட்டே பண்ணணும். ஓகே, ஸ்லோலி சாட்டே பண்ணோம். இங்கே பாருங்கள், சிக்கன் ஒரு பீஸ் சிக்கன் கூட கடையிலே இதாகல, ஓட்டல. ஓகே, இதே மாதிரி ஸ்லோலி நம்ம சாப் பண்ணோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுற எல்லாமே சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தம்பிக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தம்பி உங்களுக்கு ரூபேஷ் சத்ரி இப்போவுமே உங்களுக்காக சூப்பர் வீடியோ எடுத்து வர கைஸ். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சிக்கனை நல்லா குக் பண்ணோம். இதில் நல்லா குக் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸ்லோலி ஃப்ளேம்லேயும் இப்போவுமே நம்ம குக் பண்ணோம். அப்புறம் தான் நம்ம நல்லா சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக தண்ணி ஊற்றினா அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. நான் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சாட்டே பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் கூட இதே மாதிரி சாட்டே பண்ணணும் சிக்கன். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கனு. நீங்கள் எந்த ஊரில் நம்ம வீடியோ கூட பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கு சில்லி பேஸ்ட். இதை ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கு. கொஞ்சமாக ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டிருக்கு நான்வெஜ் ஓஸ்டர் சாஸ். ஓகே கைஸ், ஓஸ்டர் சாஸ் கூட ரெண்டே வரும், ஒரு வெஜ்லேயே வரும், ஒரு நான்வெஜ்லேயே வரும். ஓகே, இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நான் குக் பண்ணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ கொஞ்சமாக தாய் ரோஸ்ட் சில்லி பேஸ்ட் இருக்கும். இதை ஒரு டப்பாலே கிடைக்கும், இதை சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஓகே, தாய் ரோஸ்ட் சில்லி பேஸ்ட் இது கொஞ்சமாக ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சமாக ஸ்பைசி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும். இந்த நம்ம சிக்கன் இதில் போட்டோன்னா நம்ம டேஸ்ட்டு நல்லா மெயின்டைன் ஆகும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தாய் ரோஸ்ட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமுக்கு வச்சு லைட்டாக தண்ணி போடலாம் கைஸ். இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி போட்டிருக்கு. தண்ணி போட்டு இதை மாதிரி ஸ்லோலி நம்ம குக் பண்ணணும். ஓகே, அவசரம் போடக்கூடாது, ஸ்லோலி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக போட்டிருக்கு டார்க் சோயா சாஸு. இதை போட்டோன்னா நம்ம கலரு சூப்பராக இருக்கும், அதை பார்க்கறதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சமாக போட்டிருக்கு சால்ட்டு போட்டிருக்கு. ஓகே கைஸ், கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சிக்கன் ப்ராத் பவுடர் போட்டிருக்கு. இதை சிக்கன் ப்ராத் பவுடர் எதுக்கு போடுறோன்னா இதை நம்ம டேஸ்ட் நல்லா வரும், சூப்பராக இருக்கும். அதனால சிக்கன் ப்ராத் பவுடர் போடுறேன். ஓகே, இதான் சிக்கன் ப்ராத் பவுடர். அப்புறம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ் பேசில். ஓகே, ஃப்ரெஷ் பேசில் கூட போட்டிருக்கு. இதை லாஸ்ட்லேயே போடணும், அப்புறம் தான் நம்ம பேசில் ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். ஓகே, இது அதனால ஸ்லோலி நம்ம குக் பண்ணணும்.
அப்புறம் லாஸ்ட்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் லைட்டா போடணும். கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நம்ம திக்காயிரும். ஓகே. திக் ஆயிடுச்சுன்னா கிரேவி இந்த மாரி இருக்கும். நம்ம சாப்பிடோம்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. ஓகே. இப்போ ஒரு பவுல்ல ரைஸ் எடுத்துருக்கு. இது ஜாஸ்மின் ரைஸ். இத நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த ரைஸ். ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப ஹெல்தி இந்த ரைஸ் ஜாஸ்மின் ரைஸ். ஸோ இந்த ரைஸ் ஒரு இத பிளேட்ல போட்டுருக்கு. பிளேட்ல போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல நான் போட்டிருக்கேன் அந்த சிக்கன் கர்ப்போ ஓகே கர்ப்போ காய் காய் மீனிங்னா தாய்லாண்ட்ல சிக்கனுக்கு காய் சொல்லுவோம் GAI காய் ஓகே ஸோ இப்போ பாருங்க ஒரு கடையில இப்போ போட்டிருக்கு ஒரு கடாயில எக்கு எக்கு இந்த மாதிரி கடாய் நல்லா சைனிங் பண்ணி போடணும் அப்புறம் கொஞ்சமா ஆயில் போடணும் என்னன்னா நம்ம ரெண்டு சைட்லயே குக் ஆகணும் பட் ஒரு சைட்ல நான் குக் பண்றேன் பட் ரெண்டு சைட்லயும் குக் ஆகணும் இங்க பாருங்க ஒயிட்டா இருக்கணும் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த எக் கூட ரொம்ப ஹெல்தியா பட் எவ்வளோ ஆயில் எதுக்கு போட்டீங்கன்னு கேட்குறீங்க இந்த ஆயில்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த ஆயில்லாம் அப்படி இல்லை கொடுக்க மாட்டேன் இங்க பாருங்க ஸ்லோ சொல்லி ஆயில் போட்டு சைட்லயே நம்ம இதை குக் பண்ணோம் அவ்வளோதான் ஒயிட்டா நல்லா சூப்பரா வரும் இந்த எக்கு சிங்கிள் சைடு கூட சொல்றேன் பட் இதை நான் ரெண்டு சைடு நல்லா குக் பண்றேன் அந்த எல்லோ தெரிய கூடாது ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும் ஓகே இந்த மாதிரி இருக்கணும் ஓகே நீங்க கூட வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க யார் யார் ட்ரை பண்றீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கூட நீங்க சொல்லுங்க சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம ரைஸ் மேலே போட்டிருக்கு பாருங்க சூப்பரா போட்டிருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம கார்னிஷிங்க்கு கொஞ்சமா குக்கும்பர் கூட நீங்க சைடு வைக்கலாம் இன்னும் பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்கும் குக்கும்பர் ஓகே நீங்க கூட இந்த மாதிரி குக்கும்பர் சைட்லயே போடலாம் செம்மையா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பா பண்ணி கொடுங்க நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணது ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ